இல்லை ஒரு டைம் மைக் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து புது டம்பிள். ஹலோ 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 கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் சொல்லிடலாம். வந்து அந்த கேமராவை மாற்றியாச்சு. 3000 முன்னாடியே சொன்ன மாதிரி. வேளச்சேரி டு கிளாம்பாக்கம் எடுத்தாச்சு. நமக்கு தான் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதாங்க திருப்பூர், நம்ம கோயம்புத்தூரில் போகலான்ட்டு இருக்கோம். ஏசி நல்லா இருக்காதுன்னு சொல்லி நினச்சேன், பட் ஏசிலாம் பக்காவாக வேலை செய்யுது, சூப்பராக இருக்குது ஏசி. ஒரு வழியாக ஃபைனலி வந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு. சுவலைக்கு வெல்கம் பேக் டு விண்டேஜில் நாங்கள் நியூஸ். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு தாங்க திருப்பூர் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வேளச்சேரியிலேயே வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து இது இருக்குங்க, ஆசர் ஷோரூம் இருக்குது. ஸோ கேமராவுக்கு தான் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ கேமரா வந்து வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ மாத்திரக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேமராவை மாற்றிடலாம். கேமரா மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேளச்சேரியிலேருந்து திருப்பியும் வந்து நம்ம கிளாம்பாக்கம் போகணும். கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கே தான் திருப்பூர் இல்லை கோயம்புத்தூர் வண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் அங்கே பஸ் ஏற மாதிரி இருக்கும். டைம் வேறு 6:30 ஆச்சு. 7:30 வரைக்கும் தான் கடை ஓப்பனில் இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்போ போய் ரீச் ஆகும்னு தெரியல. மாற்றிட்டு 8 மணி 9 மணிக்குள்ளே பஸ் ஏறணும்னு நினைக்கிறேன். சேலம் பஸ் கிடச்சிருச்சுன்னா சேலத்தில் இறங்கி திருப்பியும் வந்து திருப்பூர் பஸ் ஏறி மாற மாதிரி இருக்கும். இல்லை திருப்பூர் வேணாம், கோயம்புத்தூர் பஸ் ஏறிக்கலாம். ஏன்னா கோயம்புத்தூர் பஸ் ஏறினோம்னா கரெக்டாக பெருமாளூர்லேயே போய் இறங்கிக்கலாம். இல்லைனா கோயம்புத்தூர் பஸ்ஸு டேரெக்டாகவே கிடச்சிருச்சுன்னா டேரெக்டாக பெருமாளூர் நிற்பாங்களான்னு கேட்டுட்டு அங்கே இறங்கிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து நமக்கு கோயம்புத்தூர் பஸ் கிடச்சிச்சுன்னா நல்லது. ஏன்னா வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் பஸ் ஏறணும் அப்படின்னா கரெக்டாக பெருமாளூர்லேயே இறங்கிக்கலாம். ஒருவேளை அவன் நின்னானா, நிற்கலைன்னா வந்து அவினாசி போய் இறங்கிட்டு மாறுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சேலம் பஸ் இறங்கிட்டு சேலம்லேருந்து திருப்பூர் பஸ் மாதிரி திருப்பூரில் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வர மாதிரி இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போனால் தான் தெரியும். கடைசியில் அங்கேயும் சுற்றி பிவிஆர் கிராண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கடை எங்கே இருக்குன்னா அந்த லெஃப்ட் இந்த பாலத்துக்கு வந்து லெஃப்ட் எடுத்தோன்னே அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஃபைனலி வந்து இந்த ஷோரூமை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்க, கடை மேலே இருக்குது. A few minutes later. இல்லை ஒரு டைம் மைக் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து புது டம்பிள். ஹலோ 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 புதுசு அவனா அது ரிமூவே பண்ணலைண்ணா. ஏன்னா செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் சொல்லிட்டு தான் நம்ம மாற்றுவோம். ஓகே, மாற்றிடும்ல சொல்ல. அதே கேமரா இன்னும் குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே எம்பி தானா? அவ்வளோ அதே தான், சேம் தான். சேம் வந்தால் தான் சப்போர்ட்டே ஆகும். அது எடுத்துக்கும். அதே மாதிரி ஃப்ளக்சுவேஷன் கூட ஆகிருக்கலாம். கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் சொல்லிடலாம். கேமரா ரேர் அதெல்லாம் போகாது. ஓகே, இந்த மாதிரி ஒயர் இதுவாக பிரச்சனை இதில் என்னாச்சு அந்த மாதிரி தான் ஆகும். இந்த ஃப்ளிக்கர் ஆகாத மட்டும் கொஞ்சம் இதை பார்த்து சொல்லுங்களேன். அது கேபிள் ஸ்க்ரீன்லாம் செக் பண்ணி தான் சொல்கிறோம். குவாலிட்டி தான் சொல்லணுமா? டெஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு எல்லா டைமும் வந்தால் நாங்கள் டப்புன்னு ஸ்க்ரீனு கேபிள் சொல்லி கண்டினியூஸாக வர்றதில்ல, விட்டு தான் வருது. அதுதான் இது எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் லெஸ் இருந்தால் அந்த மாதிரி வரும் சார். நான் ஸ்க்ரீனை போட்டு 1 டே ஃபுல்லாக ரன்னிங் வைக்கணும். ஸ்க்ரீன்லேயே வந்துச்சுன்னா அது அப்புறம் கேபிள் மாற்றுற மாதிரி நான் உங்களுக்கு. ஓகே, இந்த 2 டேஸை தான் இந்த மாதிரி 2 டேஸ் கழட்டிட்டு இது. சரி, ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து அந்த கேமராவை மாற்றியாச்சு. 3000 முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் ஓகே, இப்போதைக்கான கிளாரிட்டி முன்னாடி இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் மயமயம் தான் இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. கேமரா இல்லாமல் இருந்ததுக்கு இப்போதைக்கே மாற்றிருக்கோம். ஸோ இங்கே வந்து இது என்ன பிரான்ச்னால் வேளச்சேரி ஆசர் பிரான்ச் இது. ஸோ எதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்தில் வந்து செக் பண்ணி பார்த்துப்போம். இப்போ இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இன்னொரு பிரச்சனையும் வந்துருச்சு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 2 நாளாக தான். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. அதாவது கலராக அந்த கிளிச் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்துட்டுருக்கு. டிஸ்பிளே எவ்வளோன்னு கேட்டால் 9000 சொல்கிறாங்க. 1 இயர் வாரண்ட்டி. ஆமாம், 9000 சொல்கிறாங்க. ஐயோ, புது லேப்டாப்பே வாங்கிடலாம் போல் தெரியுது. கேமிங் இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது லேப்டாப் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல ஸ்க்ரீனுக்கு. அண்டு இதுக்கப்புறம் இந்த கேமரா போயிடுச்சுனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த கேமராவும் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட் தான். இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. மேபி அங்கே கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்குமே பார்த்தீங்கன்னா 1 மந்த் டெஸ்டிங் வாரண்டி மட்டும் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பூர் பஸ் பார்க்கணும், இல்லை கோயம்புத்தூர் பஸ்ஸு. ஓகேங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஏறியாச்சு. பஸ் நம்பர் என்னன்னு தெரில.
டக்குன்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வந்துருச்சு, உடனே ஏறிட்டேன். வேளச்சேரி டு கிளாம்பாக்கம் எடுத்தாச்சு 35 ரூபா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:45 ஆச்சு. எந்த டைமுக்கு போய் ரீச் ஆகும் தெரியல மக்களே. இந்த பஸ்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் V51X. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட நம்பருங்க. டைம் வந்து 8:30 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வந்த பாட்டு தெரில. கரெக்டாக மணி 9ங்க. 7:45 கிளம்புனா 1.25 மணி நேரம் கழிச்சு வந்துருக்கான். ஓகேங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக டைம் 9 மணி ஆச்சு. 9 மணிக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறக்கி விட்டான். இப்போ போய் வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம பஸ் எல்லாம். ஒரு அண்ணா உட்காந்துட்டு இருந்தார், சாப்பாடு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஹோட்டலில் எங்கே இருக்குன்னு சொல்லி பஸ்ஸுக்கு அந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் மாதிரியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதில் போய் எங்கேயாவது ஏதோ சாப்பிட்டு அப்புறம் போகலாம். இதில் எந்த ஏரியாவில் கடை இருக்குது? 4 கடை தான் இந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ இங்கே கடை இருக்குது, இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, நிறையா கடை இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு செமையாக இருக்குது, சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நம்ம வெஜ்ஜு நூடுல்ஸ் சொல்லியிருக்கோங்க. நமக்கு தான் போட்டு அடி நடிச்சிட்ருக்காரு. நம்ம வந்து நமக்கு தேவையான இது ஐட்டமை வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ அவ்வளோ நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு 5th இதுன்னு சொன்னாங்க பிளாட்ஃபார்மை. செக் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எந்தெந்த ஊரில் போகலான்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2, 3 வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், இதெல்லாம் ஃபுல்லாக சவுத் சைடு. ஸோ இங்கே போட்டிருக்காங்க 6th and 7th கோயம்புத்தூர். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா 6th திருப்பூர். ஸோ ஏசி ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பஸ் வந்து பெருமானூர் வழியாக தான் போகும். ஸோ அதுக்கு கேட்டோம். ஸோ அது வந்து பெருமானூர் பைபாஸில் இறங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பூருமே கேட்டிருந்தோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 610 ரூபா வருதுங்க இங்கேருந்து. 2 பஸ்ஸுமே கிட்டத்தட்ட மோரார்லெஸ் 600 ரூபா 610 ரூபா அந்த மாதிரி தான். ஸோ இதாங்க திருப்பூர். நம்ம கோயம்புத்தூரில் போகலான்ட்டு இருக்கோம். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து 615 ரூபாய்ங்க. ஏசி பஸ்ஸு தான். 13க்கு அப்புறம் இங்கே வேணால் உட்காந்துருக்கான்னு சொல்லியிருந்தார். கீழே சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 615 ரூபாயா. ஸோ அப்போ இந்த பெர்த்து வந்து பார்த்திங்கன்னா 900 சம்திங் அவ்வளோவா சொன்னாங்க. அதான் டிஃப்ரென்ஸு. கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது? 300 ரூபா டிஃப்ரென்ஸுங்க பெர்த்துக்கும் சீட்டுக்கும். நம்ம வந்து கீழே சூஸ் பண்ணிட்டோம், இதுவே போதும் நமக்கு. அதுவும் வந்து ஸ்லீப்பர் தான், இது தான். பின்னாடி இது இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கிளம்ப போகிற பஸ்ஸு. இதுதான் கடைசி பஸ்ஸுங்க. ஆக்சுவலி டைம் வந்து 10 மணி ஆக போகுது. ஐ திங்க் இது 10 மணி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஏசி சும்மா பக்காவாக வேலை செய்யுதுங்க. செம்ம கூலிங்கு. சும்மா ஜில்லுன்னு அடிக்குது ஏசி. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், சார்ஜ் போடணும். இந்த செல்ஃபோன் அவ்வளோதான், கதை கந்தலாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இது, அவ்வளோதான். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா 7 to 7:30 பெருமானூர் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து அக்யூரேட்டாக 10:30 மணி ஆகிடுச்சு. 10:30 மணிக்கு எடுப்பேன்னு சொன்னாங்க, 10:30 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எடுத்தாங்கன்னா காலையில் ஒரு 7:30 மணிக்கு பெருமானூர் போயிடலாம். பஸ் சீட்டிங்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ மேலே பர்த்து மட்டும்தான் கொஞ்சம் சீட்டு கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்காங்க. அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் இல்லை. அதுக்கப்புறம் கீழே மட்டும்தான். ஆஃப் அன் ஹவர் டைம் இருந்துச்சு, வெளியாக சுற்றிட்டு வந்துருக்கலாம். 10:30 சொன்னார், 10:40 ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி லைட்டாக மூவ் பண்ணுறா. இப்படி 10:45 ஆச்சுங்க. இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே. பின்னாடி டிக்கெட் வாங்கம்மா. ஓகேங்க, மணி வந்து பார்த்திங்கன்னா 11:08 ஆச்சு. லைட்டு ஆஃப் பண்ணிட்டு பெட் லைட் போட்டாங்க ப்ளூ கலரில். சென்னை விட்டு அவுட்டர் வெளியே வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அவுட்டர்லாம் வெளியே வரல, சென்னைக்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக 1 மணிங்க. 1 மணிக்கு வந்து டீ பிரேக் நிப்பாட்டியிருப்பாங்க. என்ன டீ சாப்பிட்டுருவோம். ஓகே மக்களே, நம்ம ஒரு பாதாம் பழம் வாங்கியிருக்கிறோம். இது பாருங்க, ஒன்று கன்னியாகுமரி போகிற வண்டி. இது பக்கத்தில் அது என்ன வண்டின்னு தெரில. அது திருப்பூருங்க. நம்ம கூட கிளம்புனா தான் அந்த வண்டி. அதுவுமே பார்த்திங்கன்னா ஏசி தான். நம்மளோட வந்து இங்கே இருக்குது கோயம்புத்தூர். இது வந்து பார்த்திங்கன்னா சேரனை ஓட்டுறது, சேரன் எக்ஸ்பிரஸ். ஸோ நான் கூட பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா இருக்காது, ஏசி நல்லா இருக்காதுன்னு சொல்லி நினச்சேன். பட் ஏசிலாம் பக்காவாக வேலை செய்யுது, சூப்பராக இருக்குது ஏசி. காலையில் 7:30 மணிக்கு பெருமானூர் இறக்கிவிடுன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே பரவாயில்ல. இதாங்க கடைசி வண்டி சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு. CBE D051 கோயம்புத்தூர். இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு, அந்த வண்டியில் தான் கேட்டேன். அந்த வண்டி அப்போ தான் வெளியே போகுது, நான் அந்த சுற்றிட்டு வரதுக்குள்ள அப்போ தான் வெளியே போகுது. இந்த வண்டி வந்துடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 4:50. குட் மார்னிங் மக்களே. ஸோ இப்போ வந்து சேலம் கரெக்டாக 5 சேலம் பஸ் ஸ்டாண்ட். நியர்லி ஈரோடு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 ஹவரில் பெருமானூர் வரும். பவானி ஆற்றுக்கு வந்துட்ட மாட்டேங்குது, ஊருப்பட்ட தண்ணி போயிட்டுருக்குது. குட் மார்னிங் மக்களே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா செங்கப்பள்ளியில் தாங்க இருக்கிறோம். செங்கப்பள்ளி தான் இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மாமா அம்மாவுக்கு வந்து சரி இது ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் வந்திருப்போம். ஸோ அப்போ நிறுத்தினா ஈவினிங் அதே இதில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். இப்போ டைம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக 7:10 ஆச்சுங்க டைமு. 7 to 7:30 மணிக்கு பெருமானூர் கொண்டே விடுவேன்னு சொன்னான். இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரம் பெருமானூருக்கு, அவ்வளோதான். ஸோ எல்லாம் ரெஸ்ட் ரூமு சாப்பிட்றதுக்கு, ஸோ அதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடலாம். ஆஃப்டர் 20 days நியர்லி அப்படியே ஹோட்டல் தான் நம்மளோட சேரன் எக்ஸ்பிரஸ். ஓகேங்க, நம்ம முன்னாடியே காக்பெட் வியூக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பெருமானூர் வந்துடும். ஒரு ஐ திங்க் அவினாசிக்கே 18 கிலோமீட்டர் தானா, அப்படின்னா ஒரு கொஞ்சம் தூரம் தான். சரி ஓகேண்ணா. ஓகே தேங்க்ஸ். ஓகேங்க, அவ்வளோதான், இறங்கியாச்சு. நம்ம வீட்டை நோக்கி செல்வோம். அவ்வளோதான், நம்மளை இறக்கி விட்டுட்டு பஸ் கிளம்பிடுச்சு. ஒரு வழியாக ஃபைனலி வந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இங்கே பெருமானூரில். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் சென்னை போகணுங்க. 1 வீக் என்னென்னா ஃபங்க்ஷனு வீட்டில் நம்ம கோயில் ஃபங்க்ஷன் அன்றைக்கி முன்னாடி போட்டிருப்போம். அந்த கோயில் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் 10 long years 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வந்து சாட்டுறோம். 10 வருஷமோ 13 வருஷமோன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க்கு 10 வருஷம் கழிச்சு ஆட்டணும். ஸோ அதனால் வந்து கோயில் விசேஷத்தை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் லீவ் கேட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்ற புதன்கிழமை வியாழக்கிழமை நைட்டோ புதன்கிழமை நைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து திருப்பியும் சேரன் எக்ஸ்பிரஸ் நைட்டு 11:30 மணிக்கு போயிட்டு சென்ட்ரல் போயிட்டு திருப்பியும் அங்கே போக வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்பா வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். அவர் பைக் எடுத்து வந்துட்டுருக்காரு. சுதேஷ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கிளம்பியிருப்பான். மணி 7:30 ஆச்சு, அவனுக்கு டைம் ஆகிருக்குன்னு. ஸோ அதனால் கிளம்பியிருப்பான். அவனுமே நேரம் பஸ் ஸ்டாப் வர டைம் தான் இது. அவ்வளோதான், அவர் வந்துட்டார்னா அப்படியே அதுக்கப்புறம் போயிடலாம். வர சொல்லிட்டான், ஆல்ரெடி வந்துட்டுருப்பார். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சென்னையிலேருந்து புறப்பட்டு இங்கே வந்து பெருமாள்லேருந்து இறங்கிட்டோம். ஆக்சுவலி ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியான இது அப்படின்னா நாங்கள் அங்கேயும் சுற்றினோம். ஃபைனலி வந்து கடைசியில் நான் ஆஃபீஸ் போயிருந்தனால தான் வந்து திருமயிலையில் ஏறினேன். திருமயிலையில் ஏறிட்டு வேளச்சேரி வந்து இறங்கிட்டேன். இல்லைன்னா நாங்கள் நான் பெருங்குடியில் இருக்கேன் இல்லையா. ஸோ பெருங்குடியிலேருந்து வரதுனால பார்த்தீங்கன்னா திருவான்மியூர்லேருந்து வர மாதிரி இருக்கும். இப்போ பெருங்குடினா நான் பெருங்குடியில் எந்த இடத்துல இருக்குன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு பேக் சைடு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் திருவான்மியூர் போயிட்டு தான் வர முடியும். இல்லைனா பெருங்குடி 3 கிலோமீட்டர் நடக்கணும் பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ அதனால் திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து வந்து வேளச்சேரி வரலாம். ஸோ வேளச்சேரியிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு நிறைய பஸ் இருக்குது. அந்த டிப்போவில் ஆல்ரெடி கேட்டேன், இந்த இடத்துலேருந்து பஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் நிறையா பஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் போய் நின்ன உடனே ஒரு ரெட் கலர் பஸ் வந்துருச்சு. உடனே அதில் ஏறிட்டேன். டிக்கெட்டை வந்து அவர் 35 ரூபா சொன்னாங்க. அங்கேருந்து கிளாம்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 1.5 மணி நேரம் ஆகுது கிளாம்பாக்கத்துக்கு. 7:45 ஏறினேன், 9:15 தான் வந்து சேர்ந்தாங்க நைட்டு நியர்லி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பஸ் எத்தனை மணிக்கு ஏறினேன், பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா 9:45 ஏறினேன் நினைக்கிறேன். நைட்டு 9:40 ஏறின பஸ்ஸு. 10:30 மணிக்கு தான் பஸ் எடுத்தாங்க. 10:30 மணிக்கு தான் பஸ் எடுத்தாங்க. 10:40 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் அங்கேயே ஆக்கிட்டாங்க. அப்புறம் 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானூர் எத்தனை மணிக்கு போவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு
7 to 7:30 அப்படின்னாங்க. இப்போ டைம் எவ்வளோ? 7:30 ஆச்சு, கரெக்டாக 7:30 ஆச்சு. 7:30 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. செங்கப்பள்ளியில் டீ பிரேக்குக்கு 7:15 சம்திங் 7:10 நினைக்கிறேன், அப்போ இறக்கி விட்டாங்க. ஸோ இதுதான் ஃப்ளோ. நீங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் வரணும் அப்படின்னா இப்படி வந்துக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா, சேலம் வந்து லோக்கல் பஸ் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி இன்றைக்கே அப்படி தான் வரதா பிளானு. அந்த பஸ்ஸை தேடினேன், சரி கிடைக்கல. சேலம் பஸ் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, டேரெக்டாக திருப்பூர் போயிடலாமா அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டாங்க. இப்போ திருப்பூர் பஸ்ஸும் ஏசி பஸ் இருந்துச்சு. இப்போ என்ன மேட்டர்னா, பெருமானூர் இறக்கி விடுவாங்களான்னு நான் திருப்பூர் பஸ்ஸில் கேட்டுருந்துருக்கலாம். ஏன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஊத்துக்குழி வந்து வரலாம், இல்லை பெருமானூர் வந்து வரலாம். இப்போ பெருமானூர் வர பஸ்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ நம்ம திருப்பூர் பஸ்ஸில் கேட்டிருந்தோம்னா ஊருக்குள்ளேயே இறங்கியிருக்கலாம், நடந்தே வீட்டுக்கு போயிருக்கலாம். இங்கேருந்து நடந்து போகலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் நடக்கணும் இல்லையா, ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கேருந்து சேலம் வந்து சேலத்துலேருந்து இப்படி வந்து வரப்போகிறோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இதெல்லாம் இருக்காது, சாஞ்சு உட்கார மாதிரியெல்லாம் இருக்காது. இது ஸ்லீப்பர் சீட்டு. ஸோ அதனால் இது பண்ணி படுத்துட்டோம். ஆனால் ஐ திங்க் இதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போ ஏசி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 600 ரூபா, அதாவது சிட்டிங்க்கு. ஸ்லீப்பர் பர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 960 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க. நம்ம நான் ஏசியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 400 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு பட்டம் உங்களை தேடி வரும்.